ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ் யூனிக். தளபதியோட ஒரு ரீசெண்ட் ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்திருக்கு. பயங்கர கூலாக இருக்காரு. அண்டு கூட இருக்கிறது யாருன்னா மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ற மலேசியா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை சேர்ந்தவர். அண்ட் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதியோட ஒரு செம்மையான மீட்டு, ஒரு மெமரபிளான டைமாக இருந்துச்சு. அடுத்து வர ஒரு விஷயத்துக்காக பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. ஸோ அப்போ ஜனநாயகன் படத்தோட மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸை இவர் தான் வாங்கியிருக்காரு போல. ஏன்னா எந்த விஷயத்துக்காகவும் தளபதி இவங்களை மீட் பண்ண போறது இல்ல. ரீசெண்டா தளபதி படங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தளபதியை மீட் பண்றதா பார்த்திருக்கோம். அதுவும் நெக்ஸ்ட் வர போற விஷயத்துக்கு எக்ஸைட்டடா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப டெஃபினட்டா ஜனநாயகன் படத்தோட மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸை இவர் தான் வாங்கியிருப்பாரு. அவர் மொத்த ஓவர்சீஸ் ரைட்ஸை கூட இவர் வாங்கியிருக்கலாம். ஸோ அது என்னன்றது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் தெரியும். அந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட் பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கிட்டதுனால பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ரைட்ஸ் மோஸ்ட்லி ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் வாங்குவாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை அவர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம கேவிஎன் ப்ரொடக்ஷனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காரு. குட் பேட் அக்லி படத்தை கூட டிஎன்ல இவர் தான் ரிலீஸ் பண்றாரு. கர்நாடகால பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஜனநாயகன் படத்தையுமே இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஜனநாயகன் படத்தோட மேஜர் ஷூட்டு ஏப்ரல்ல முடிஞ்சிருமா. மே மந்த் மேபி பேட்ச் ஒர்க் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ எப்படியும் மே 15க்குள்ள மொத்த படத்தோட ஷூட்டும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துல இருந்து ஃபுல்லா டிவிக்கே தான். ஸோ ஜூனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்க்கவே பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ஓடிடி ரைட்ஸை அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. அதுவும் 120 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த அமேசான் பிரைம் 2026 வருஷத்துக்கு வாங்கியிருக்கிற படங்கள்ல இப்போதைக்கு ஜனநாயகன் தான் அதிகபட்ச அமௌண்ட் கொடுத்து வாங்கின படமா. சோ ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்கு. ஏன்னா இந்த நம்பர்ஸ் தளபதி எப்பயுமே பண்ற ஒரு நம்பர்ஸ் தான். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாத்தீங்கன்னா 110 கோடிக்கு ஓடிடில சேல் ஆச்சு. அண்ட் இப்போ ஓடிடி அண்ட் சேட்டலைட் நிலவரம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்கு. யாரோட படத்தையும் வாங்க மாட்டாங்க. ஈவன் ஜனநாயகன் படத்தையே ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. அதனாலதான் டீல் இன்னும் முடியாம இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அண்ட் ஓடிடி டவுன்ல இருக்கிறதுனால அது உண்மைதான் போல. எப்படியும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை விட 10-20 கோடி கம்மியா தான் போகும்னு நினைச்சா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை விட 10 கோடி அதிகமா தான் சேல் ஆகிருக்கு. அப்போ ஓடிடியோட சுச்சுவேஷன் நல்லா இருந்தா 150 கோடிக்கு வித்திருக்கலாம் போல. ஏன்னா தளபதியோட கடைசி படம் வேற. ஏன்னா ஓடிடில ஒரு லாங் டைம்க்கு வியூவர்ஷிப் இருக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் 8 வீக் விண்டோவுக்கு தான் டீல் போட்டிருக்காங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடில வரும். ஸோ இந்த ஒரு டீல்னால என்ன பெனிஃபிட்னா நார்த் இந்தியால மல்டிபிளெக்ஸ்லயும் படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ரீசெண்ட் தளபதி படங்கள்லாம் இந்தி மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆகுறது இல்ல. பிகாஸ் ஓடிடி டீல்னால. ஸோ இந்த டைம் நார்த்லயும் பக்கா பேன் இண்டியன் லெவல்ல கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஜனநாயகன் படத்தோட பிசினஸ் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஓவர்சீஸ் ரைட்ஸ் முடிஞ்சதை தான் பார்த்தோம். இப்போ ஓடிடி ரைட்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சேட்டலைட் அண்ட் டிஎன் ரைட்ஸ் பத்தியான அப்டேட் தான் வரணும். மெயினா சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்குறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாரு. அந்த ஜனநாயகன் படமும் ஒரு அரசியல் படம் தான். ஸோ அரசியல் காரணங்கள் பார்க்காம சன் டிவி படத்தை வாங்குறாங்களா இல்ல அவாய்ட் பண்றாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை ஜீல் தமிழ் வாங்கின மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தையும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.